الحمد لله رب العالمين. الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اعبدوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய வழிமுறைகளை முறையாக சரியாக பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபின்கள், தபா தாபின்கள் மீதும், உங்கள் மீதும் என் மீதும் எப்போதும் என்றென்றும் நின்று நோட்டமாக. அல்லாஹ்வை முழுமையாக பயந்து வாழ வேண்டும் என்று உங்களுக்கும் எனக்கும் கூறியவனாக இந்த ரமலான் மாதத்தில் சிறப்பு நிகழ்ச்சியாக ஏற்படுத்தப்பட்டுள்ள இந்த சிற்றுரையை ஆர்வம் செய்கிறேன். இல்லாமல்ல அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் அருளால் நாமெல்லாம் ஒரு சிறந்த மாதத்தில், ஒரு சிறந்த நேரத்தில், ஒரு சிறந்த சபையிலே நாம் எல்லாம் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த மாதத்தை நாம வேற எந்த மாதத்தையும் ஒப்பிட முடியாத அளவிற்கும், இந்த நேரத்தை எந்த நேரத்திலும் ஒப்பிட முடியாத அளவிற்கும், இந்த சபையை, இந்த கூட்டத்தை வேற எந்த கூட்டத்திற்கும் நாம ஒப்பிட முடியாத அளவிற்கும் ஒரு அழகான நன்மையை சார்ந்த இடங்களாகவும் நேரங்களாகவும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு அமைத்து தந்திருக்கிறான். இல்லாமல்ல அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில அநேக வசனங்களுக்கு மத்தியில அல்லாஹ் சொல்லி காட்டுவான், உங்களுக்கு வழங்கப்பட்ட அருள் கொடைகளை நீங்கள் நினைத்து பாருங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுவான். நாமெல்லாம் அருள் கொடை அப்படின்னு சொன்னாலே வீடு, வாசல், வாகனம், செல்போனு, அதே மாதிரி நாம அனுபவிக்கக்கூடிய சில விஷயங்களை தான் இன்னைக்கு நாம என்ன செய்வோம், அருள் கொடை அப்படிங்கிறத நாம சொல்லுவோம். நம்மள்ட்ட இருக்கக்கூடிய ஏராளமான விஷயங்கள், உடல் சம்பந்தமாக இருக்கலாம், அல்லது வெளி உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களா எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம், அது எல்லாத்தையுமே அருள் கொடை நாம் நினைப்போம். ஆனா இந்த மாதிரியான ரமலான் மாதத்துல நோன்பு நோட்டு இஃப்தாருக்காக வேண்டி காத்திருந்து அந்த நேரத்தில் அல்லாஹை பற்றியும் அல்லாஹனுடைய தூதரை பற்றியும் பேசப்படக்கூடிய ஒரு வாய்ப்பை நாம் ஏற்பாடு செய்ய வச்சு, அந்த நேரத்தில் எல்லா மக்களுடைய செவிப்புலன்களிலும் உள்ளத்திலும் இந்த மாதிரியான வார்த்தைகளை விழ செய்து அதற்காக வேண்டி இந்த சூழ்நிலை நம்ம அமைத்திருக்கிறோம் இல்லையா, இதுவும் அல்லாஹனுடைய அருள் கொடைதான். அல்லாஹனுடைய அருள் இல்லாம, அல்லாஹுடைய ரஹ்மத் இல்லாம நாம் என்ன செய்ய முடியாது, எதையுமே செய்யவே முடியாது. அப்ப அல்லாஹ் நமக்கு கொடுத்த ஒரு மாபெரும் அருள் கொடைதான் இந்த நேரமும், இந்த சபையும், இந்த நிகழ்ச்சியும். அப்படிதான் ஆக அல்லாஹ் நமக்கு தந்த அந்த அருள் கொடை எந்த அளவுக்கு இந்த உலகத்தில் நாம பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம், அது எந்த அளவுக்கு அதை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கோம் என்பதை நாம உணர்ந்தவர்களாக, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நாம் என்ன செய்யணும், இருக்க வேண்டும். இல்லாமல்ல அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாமெல்லாம் இந்த ரமலான் மாதத்துல அல்லாஹ்வுடைய கட்டளையின் அடிப்படையில நாமெல்லாம் நோன்பு நோற்றுக் கொண்டிருக்கிறோம். இந்த நோன்பு எதற்காக வேண்டி நோக்கப்படுகிறது என்கின்ற ஒரு செய்தியும், எதற்காக வேண்டி இந்த ரமலான் மாதத்துல இந்த நோன்பு நோக்கப்படுகிறது என்கின்ற செய்தியும் நாம உள்வாங்கினால் மட்டும்தான் நாம இன்னைக்கு பேசப்படக்கூடிய விஷயம் நமக்கு என்ன செய்யும், தெளிவான முறையில விளங்கும். இல்லாமல அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குதிப அலைக்கும் ஸியாமு கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகும். நீங்க இறையச்சம் பெறுவதற்காக நாம் என்ன செஞ்சிருக்கிறோம், இதுக்கு முன்னாடி சில சமுதாயத்தினருக்கு நாம் என்ன செஞ்சிருக்கிறோம், நோன்பை கடமையாக்கி இருக்கிறோம். அதே மாதிரி உங்களுக்கு நோன்பு என்ன செஞ்சிருக்கிறோம், கடமையாக்கி இருக்கிறோம் அப்படிங்கிறத அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். ஆக நோன்பு அப்படிங்கிற ஒரு மாதம் வந்து விட்டால் அப்படின்னு சொன்னா நம்மள அநேகமாக நம்முடைய சிந்தனைக்கு வருவது நோன்பு நோக்கணும், அதாவது பசியும் தாகத்தோடும் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மெயின் கான்செப்ட் தான் இன்னைக்கு எல்லாருடைய உள்ளத்திலும் வரும்.
இந்த ரமலான் மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னு சொன்னாலே எல்லாருமே என்ன செய்வாங்க, சின்ன குழந்தைகள்ல இருந்து பெரியவர்கள் இருந்து எப்படியாவது முயற்சித்து நாம என்ன செய்யணும், நோன்பு நோக்கணும், நோன்பு வைக்க வேண்டும் என்கின்ற ஒரு நல்ல ஒரு ஆர்வத்தோடு நாம் என்ன செய்வோம் இருக்கிறோம். ஆனா இந்த நோன்பு எதனால கடமையாக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு செய்தியும், எந்த காரணத்திற்காக கடமையாக்கப்பட்டது அப்படிங்கிற செய்தியும், ஏன்னா நோன்பு நோற்றல் அப்படிங்கிறது வந்து 2வது சாப்டர் தான். நோன்பு மாசத்துல நம்ம நோன்பு வைக்க வேண்டும் அப்படிங்கிறது வந்து 2வது சாப்டர். அதுக்கு மெயின் சாப்டர் இருக்கு. அந்த மெயின் சாப்டர் எல்லாருமே மறந்துருவோம். அந்த மெயின் விஷயத்தை எல்லாருமே என்ன செஞ்சோம், அதை கொஞ்சம் கேர்லெஸ்ஸா நம்ம விட்டுருவோம். அந்த விஷயத்தை நாம முன்னிலைப்படுத்தினால் மட்டும்தான் இந்த நோன்பு மாசத்துல, இந்த இடத்துல, இந்த பசியும் தாகும் நமக்கு ஒரு சிறந்த ஒரு நன்மையும் பெற்று தரும், ஒரு நல்ல உணர்வையும் பெற்று தரும் அப்படிங்கிறது இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. அப்ப இந்த ரமலான் மாதம் ஏன், இந்த ரமலான் மாசத்துல அல்லாஹ் ஏன் நோன்பு கடமையாக்கி இருக்கிறான் அப்படிங்கிற அந்த கேள்வி எல்லா இடங்களிலுமே எல்லா சமூகத்திலும் கேட்கப்பட வேண்டிய கேள்வியும், அது உணரப்படக்கூடிய ஒரு கேள்வி. இப்ப நாம நினைச்சிரோம், இந்த இடத்துல நம்ம கேட்கிறோம், ரமலான் மாசத்துல அல்லாஹ் ஏன் நமக்கு நோன்பு கடமையாக்கி இருக்கான்? குர்ஆன், திருமறை அல் குர்ஆன் என்ன செய்யப்பட்டுச்சு, இறங்கப்பட்டுச்சு. சரிங்களா? அப்போ திருமறை அல் குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். என்ன சொல்றான்? ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். இந்த ரமலான் மாசத்துல நாம் என்ன செஞ்சிருக்கிறோம், இந்த திருமறை அல் குர்ஆனை நாம் இறக்கி இருக்கிறோம். இந்த குர்ஆன் பகல்ல இறங்குச்சா, இரவு இறங்குச்சா? இரவு 20 இறங்குச்சா? புரியல. லைலத்துல் கத்ர் அப்படிங்கிற ஒரு இரவு என்ன செஞ்சிச்சு, இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர். அப்ப இரவு நேரத்துல இந்த திருமறை அல் குர்ஆனை நாம என்ன செஞ்சிருக்கிறோம், இந்த ரமலான் மாதத்துல நாம இறக்கி இருக்கிறோம். இந்த குர்ஆன் அப்படிங்கிறது வந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மாசத்துல நாம என்ன செய்யறோம், இறக்கி இருக்கிறோம் அப்படிங்கறத சொல்லி காண்பித்து, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த வசனத்தை நம்ம வந்து கொஞ்சம் தெளிவா பார்த்தோம்னு சொன்னா இருக்கணும். ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். இந்த ரமலான் மாசத்துல நாம் என்ன செய்கிறோம், இந்த குர்ஆனை நாம இறக்கிருக்கிறோம். ஃபமன் ஷஹித மின்ஹும் ஷஹ்ர ஃபல்யஸும். அதனால யாரெல்லாம் அந்த ரமலான் மாதத்தை அடைகின்றார்களோ அவர்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் நோன்பு நோற்றுக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். ஷஹ்ரு ரமலான் அல்லதி அல்லாஹ் சொல்லி, அதாவது நோன்புல நாம குர்ஆனை இறக்கி அந்த மாசத்தை நாம இந்த குர்ஆனை கொண்டு நாம கண்ணியப்படுத்திருக்கிறோம். ரமலான் மாதம் அப்படிங்கிறது தனி கண்ணியம் கிடையாது. ரமலான் மாதம் அப்படிங்கிறது தனி கண்ணியம் கிடையாது. இந்த ரமலான் மாசத்துல நாம குர்ஆனை இறக்கியதனால் இந்த மாதத்தை நாம் என்ன செய்கிறோம், அதை கண்ணியப்படுத்திருக்கிறோம். அந்த மாதத்தை நீங்க கண்ணியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டியும் இந்த குர்ஆனை இறக்கியதனால் அந்த மாதத்தில் நீங்க என்ன செய்யுங்க, நோன்பு நோட்டுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஃபமன் ஷஹித மின்ஹும் ஷஹ்ர ஃபல்யஸும். அந்த வசனத்தை எடுத்து படிச்சு பார்த்தா நமக்கு தெரியும். அப்ப குர்ஆனை இறக்கியதனால் நீங்க என்ன செய்யுங்க, அந்த மாதத்தை நீங்கள் நோன்பு நோட்டுக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அப்போ ரமலான் மாதத்துல மெயினான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா குர்ஆன் தான். ரமலான் மாசத்துல மெயினான விஷயம் அப்படிங்கிறது நாம பசியோடும் தாகத்தோடும் நாம இருக்கக்கூடிய காரியங்களை விட குர்ஆன் என்கின்ற ஒரு சப்ஜெக்ட், குர்ஆன் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் நமக்கு மெயினான விஷயமா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். ஏன்னா முதல்ல குர்ஆன் தான் இறங்குச்சு, 2வது தான் நோன்பு. முதல்ல நோன்பு எங்க இறக்கப்பட்டுச்சு, சரி குர்ஆன் எங்க இறக்கப்பட்டுச்சு, மக்கால இறக்கப்பட்டுச்சு. மதீனாவுல வச்சுதான் என்ன செய்யப்பட்டிருக்கு, நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கு. அப்ப முதலாவதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ரமலான் மாதத்துல குர்ஆனை இறக்கி இந்த குர்ஆனுடைய அத்தியாவசியங்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும், இந்த திருமறை அல் குர்ஆன் இந்த உலகத்தின் அகிலத்தின் அருள் கொடையாக இருக்கிறது என்பதை நீங்கள் விளங்க வேண்டும் என்பதற்காக நீங்க என்ன செய்ய, 30 நாள் நீங்க நோன்பு வைங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த குர்ஆனை வச்சுதான் இந்த நோன்பு கடமையாக்கிட்டான். அப்ப இந்த ரமலான் மாசத்துல மெயின் ஹீரோ யாரு அப்படின்னு சொன்னா இந்த திருமறை அல் குர்ஆன் தான். அதற்கு அடுத்த வசனத்தை அடுத்த வரியில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுவான், ஒலி துக்மிலுல் இத்தத ஒலி துக்கப்பிரல்லாஹு அலா மா ஹதாக்கும். உங்களுக்கு நேர்வழி கொடுத்திருக்கிற இந்த குர்ஆன் வந்து ஒரு நேர்வழி. இந்த குர்ஆனை உங்களுக்கு நேர்வழி கொடுத்ததின் காரணமாகவும், இந்த குர்ஆனை கொண்டு நீங்கள் தக்பீர் சொல்ல வேண்டும் என்பதற்காகவும், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காகவும் உங்களுக்கு நாம் என்ன செஞ்சிருக்கிறோம், இந்த நோன்பை உங்களுக்கு கடமையாக்கி இருக்கிறோம் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். அப்ப முதல் விஷயம், இந்த குர்ஆனை நாம அதிகமாக விளங்கியவர்களாக, உணர்ந்தவர்களாக, இந்த குர்ஆனோடு தொடர்பு கொண்டவர்களாகத்தான் இந்த மாசத்துல அதிகமாக இருக்கணும். நோன்பு நோக்கலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாசத்துல என்னால நோன்பு நோக்க முடியல, என்னால நான் வந்து நோயாளியா இருக்கிறேன், நான் ஒரு பயனாளியா இருக்கிறேன், என்னால முடியல, எனக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொன்னா அந்த மாதத்திற்குண்டான பலனை, அந்த மாதத்திற்குண்டான கண்ணியத்தை குர்ஆன் மூலியமா நாம எடுத்துக்கலாம். என்னால முடியல அப்படின்னு சொன்னா குர்ஆன் ஒரு மனிதர் இந்த மாசத்துல அதிகமா ஓதுறாரு,
குரானை அதிகமாக தொடர்பு கொண்டிருக்கிறார், குரானுடைய தன்னுடைய வாழ்க்கையை அதிகமாக என்ன செய்ய முற்படுத்திட்டு இருக்கிறார் அப்படின்னு சொன்னா அந்த மாதத்தினுடைய கண்ணியத்தையும் அந்த மாதத்தினுடைய சிறப்புகளும் அவர் அடைந்து கொள்வார். நோன்பு வைக்கலாம் அப்படின்னு சொன்னாலும் அவருக்கு என்ன கிடைக்கும்? அதிகமான நன்மைகளும் அதிகமான பறக்கத்தும் கிடைக்கும் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்யறான்னு சொல்லி காட்டுகிறார். அப்போ ரமலான் மாசத்துல மெயினான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா இந்த மாசத்துலதான் குரானை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறக்கி இருக்கிறான். அதை உணர வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் நம்மளும் என்ன செஞ்சிருக்கிறோம், அல்லாஹ் நோன்பு உணர்வு அப்படிங்கிறது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். அப்போ நம்ம நோன்பு வைப்பதற்கு எப்படி நாம அதற்கான முயற்சிகள் எடுக்கிறோமோ, நோன்பு வச்சு ஆகணும், 30 நோன்பு நான் வைக்கணும், அதுல எந்த நோன்பு விடக்கூடாது, அதுல நான் உறுதியா இருப்பேன் என்று எப்படி எல்லாம் நம்ம முடிவெடுக்கிறோமோ அதை விட ஒருபடி மேல என்ன செய்யணும்? இந்த மாசத்துலதான் குரான் இறங்குச்சு, இந்த மாசத்துலதான் குரான் இறங்கியது. இந்த குரானோடு நான் என்ன செய்ய அதிகமாக தொடர்பு வைத்துக் கொள்வேன் என்கின்ற ஒரு சிறந்த ஒரு தோழமையை நாம் என்ன செய்யணும்? நம்முடைய நினைவில் நாம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் என்ன செய்து சொல்லி காட்டுகிறது. அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில பல இடங்கள்ல பல வசனங்கள் நமக்கு என்ன செய்யறாங்க சொல்லி காட்டக்கூடிய ஒரு சில விஷயங்கள். இந்த திருமறை அல் குர்ஆன் ஒவ்வொரு மனிதர்களுடைய உள்ளத்தையும் எந்த அளவுக்கு அது ஈர்க்கும் என்பதையும், ஒவ்வொரு மனிதர்களோடு எந்த அளவுக்கு சிறந்த தோழமை வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதையும், எந்த அளவுக்கு ஒரு சிறந்த தோழனாக இருக்கும் என்பதையும் அல்லாஹ் என்ன செய்யறான் தன்னுடைய திருமறையில பல இடங்களோட சொல்லி காட்டுகிறான். இந்த உலகத்துல நாம நிறைய நண்பர்கள் இருப்பாங்க, நிறைய தோழிகள் இருப்பாங்க, நிறைய நேசத்திற்குறர்கள் இருப்பாங்க, நிறைய நம்பிக்கை குறைகள் இருப்பாங்க, நிறைய இல்லாட்டாலும் ஏதாவது ஒரு வகையில் இருப்பாங்க. எல்லாத்தையும் காட்டிலும் இந்த திருமறை அல் குர்ஆனை சிறந்த ஒரு தோழனாக, இந்த திருமறை அல் குர்ஆனை ஒரு சிறந்த ஒரு நம்பிக்கை வைக்கக்கூடிய ஒரு மனிதனாக, சிறந்த ஒரு இந்த திருமறை அல் குர்ஆனை அதிகமாக நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடிய ஒரு முக்கிய பங்காக இந்த அல் குர்ஆனை நாம் என்ன செய்யணும்? எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு அதிகமாக என்ன செய்து சொல்லி காட்டுகிறது. அன்பிற்குரியவர்களை, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் என்ன செய்யறான் சொல்லி காட்டுகிறான். என்ன? வஅதஸிமு பிஹபிலில்லாஹி ஜமீஅன் வலா தஃபர்ரகு. 3வது அத்தியாயத்தில் 102வது வசனத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுவான். வஅதஸிமு பிஹபிலில்லாஹி ஜமீஅன் வலா தஃபர்ரகு. நீங்கள் அல்லாஹ்வுடைய கயிற்றை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய கயிற்றை நீங்க என்ன செய்யுங்க? பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். அது உங்களுடைய சிறந்த வழிகாட்டியாக எடுத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய மிகச்சிறந்த நட்பாக எடுத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் யாரை அதிகமாக நீங்கள் நம்புகிறீர்களோ அதை விட பல மடங்கு ஒரு படி அதை விட அதிகமாக நீங்க என்ன செய்யுங்க? இந்த குர்ஆனை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள், நபிகளுடைய வாழ்க்கை முறையும் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காண்பித்து வலா தஃபர்ரகு. இன்னைக்கு நிறைய அரசியல் கூட்டங்களாக இருக்கட்டும், ஜமாத்தினுடைய கூட்டங்களாக இருக்கட்டும், எல்லாரும் இந்த வசனத்தை ஆரம்பித்து சொல்லுவாங்க. சமுதாய மக்கள் எல்லாரும் ஒன்றிணைந்து வாருங்கள், நீங்கள் அல்லாஹ்வுடைய கயிற்றை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், நீங்கள் பிரிந்து விடாதீர்கள் என்று சொல்லுவாங்க. அதுல முதல் விளக்கு என்ன தெரியுமா? முதல்ல நாம பிரிஞ்சு போக கூடாது. குர்ஆனை விட்டும் இந்த நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வழிமுறை விட்டு நாம என்ன செய்யக்கூடாது? நாம முதல்ல விலகி போக கூடாது. மத்தவங்க சொல்றது ரெண்டாவது விஷயம். வலா தஃபர்ரகு, நீங்க முதல்ல பிரிஞ்சிடாதீங்க. குர்ஆன் என்ன சொல்லுதோ அதை முதல்ல நீங்க கேளுங்க. குர்ஆன் உங்களுக்கு சொல்லி தரக்கூடிய விஷயங்களை காது கொடுத்து கேளுங்க. உனக்கு பிடிச்சிருந்தா நீ எடுத்துக்கிடுவேன், உனக்கு பிடிக்கலாட்ட நீ எடுத்துக்க மாட்டேன். அப்படி நீ பிரிஞ்சு போய் நீ என்ன செஞ்சிட வேண்டாம், நீங்க உங்களுக்கு நீங்களே அநியாயம் செய்து கொள்ள வேண்டாம் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். அப்போ குர்ஆனை ஒரு சிறந்த ஒரு தோழனாக நாம எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். ஏன்னா நண்பன் அப்படிங்கிற ஒரு பகுதி எடுத்துக்கொண்டால் எல்லா வகையிலையுமே இன்னைக்கு நாம என்ன செய்யலாம்? நம்முடைய நண்பர்களோடு நம்முடைய கவலையும் நம்முடைய துக்கம் நம்முடைய சந்தோஷம் எல்லாத்தையுமே இன்னைக்கு நாம என்ன செய்யலாம்? நம்ம நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுவோம். பெற்றவங்கள்ட்ட ஷேர் பண்ண மாட்டோம், அதே மாதிரி நம்முடைய பிள்ளைகள்ட்ட ஷேர் பண்ண மாட்டோம், நம்முடைய சமுதாயத்தில் உள்ளவர்கள் ஷேர் பண்ண மாட்டோம். நமக்கு நெருக்கமாக இருக்க யாரெல்லாம் இருக்கிறார்களோ, நம்முடைய நட்பு ரீதியாக யார் இருக்காங்களோ அவங்களோட நாம என்ன செய்வோம்? அதிகமாக நாம என்ன செய்ய முடிய மனசுல உள்ள எல்லா விஷயங்களும் நாம சொல்லுவோம். அந்த மாதிரிதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். இந்த திருமறை அல் குர்ஆனை நீங்கள் உங்களோடு இணைத்துக் கொள்ளுங்கள். இந்த அல் குர்ஆனை நீங்கள் இணைத்தால் மட்டும்தான், இந்த குர்ஆனை உங்களுடைய உள்ளத்தோடு நீங்க கனெக்ஷன் பண்ணால் மட்டும்தான், இந்த குர்ஆனை உங்களுடைய உணர்வுகளுக்கு மத்தியில நீங்க ஒரு சரியான ஒரு பாதையை நீங்க எடுத்துக்கொண்டால் மட்டும்தான் இது என்ன செய்யும்? உங்களுக்கு ஒரு சிறந்த ஒரு வழிகாட்டியாக எடுத்துக்கொள்ளும். ஏன்னா முக்கியத்துவம் அப்படிங்கிறது இஸ்லாமிய மார்க்கம் சொல்லக்கூடிய ஒரு பகுதி. முக்கியத்துவம் இல்லாத போது அது எதுக்குமே பிரயோஜனம் இருக்காது. ஒரு கணவன் தன்னுடைய மனைவி மீது என்ன செய்யணும்? அவனுடைய குடும்ப ரீதியாக தன்னுடைய உறவு ரீதியாக முக்கியத்துவப்படுத்தும். அதே மாதிரி ஒரு மனைவி தன்னுடைய கணவனை அதிகமான என்ன செய்யணும்? முக்கியத்துவப்படுத்தும். அந்த முக்கியத்துவம் இல்லாத போது நாளைக்கு மறுமையில ஒருவர் இன்னொரு நபருக்கு என்ன செய்வாங்க? எதிராக அல்லாஹ் ஒருத்தர் வாதிடுவார். அந்த மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கையில முக்கியத்துவம் அப்படிங்கிறது இந்த திருமறை அல் குர்ஆனோடு என்ன செய்யணும்? நம்முடைய உள்ளமும் உணர்வுகளும் நிச்சயமாக இருக்க வேண்டும் என்பதை இஸ்லாமிய மார்க்கம் என்ன செய்து சொல்லி காட்டுகிறது. ஆக இந்த குர்ஆனை நம்முடைய வாழ்க்கையில மிகச்சிறந்த ஒரு தோழனாக, நல்ல ஒரு நட்பு ரீதியாக அல்லது நல்ல ஒரு உணர்வு ரீதியாக இந்த திருமறை அல் குர்ஆனை நாம் அணுக வேண்டும் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்யறான் சொல்லி காட்டுகிறான். இந்த குர்ஆனை கொண்டு அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல
நிறைய மன்னர்களை அள வைத்த வசனங்கள் உண்டு. நிறைய மன்னர்களை அள வைத்த வசனங்கள். ஏன்னா அந்த ஒரு வார்த்தை அவங்களுடைய உள்ளத்துல போய் இந்த வார்த்தையை இப்படி எல்லாம் சொல்ல முடியுமா, அரபி வாசகத்தை மட்டும் இப்படி எல்லாம் சொல்ல முடியுமா என்கின்ற வகையில அவர்கள் திகைத்து போய் நின்ற நிறைய வரலாற்று செய்திகள் உண்டு. ஏற்கனவே போனதுல ஒரு ஒரு சம்பவம் தானே, அபூ ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னாங்க, அவங்கள ஜெயில அடைச்சு போட்டு அவங்களுக்கு பன்றிகரையை கொடுத்து மதுவை கொடுத்து நீங்க சாப்பிட சொன்னாங்க. ஆனா அவங்க என்ன செய்யல, நான் சாப்பிடுவேன், ஆனாலும் இஸ்லாமிய மார்க்கத்தை இஸ்லாமியன் இந்த மாதிரி சாப்பிட்டான் அப்படிங்கிறது நீங்க சொல்லுவீங்க அப்படின்றதுக்காக நான் என்ன செஞ்சிருந்தேன், சாப்பிடாம செத்தாலும் பரவாயில்ல நான் இருந்திருந்தேன் அப்படின்னு சொல்லி அபூ ஹுதைஃபா சொல்லுவாங்க இல்லையா. இந்த செய்தி அந்த மன்னர் கேட்கிறான், கூட்டுவாங்க. அப்படி என்ன அவங்களுடைய மனசுல உறுதி இருக்கு அப்படின்னு சொல்லி கூட்டு வந்து பலவிதமான முயற்சிகள் செய்யறாங்க அபூ ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொலை செய்வதற்கு. எல்லாத்துலயுமே அவர்கள் தோல்வியடைஞ்சு கடைசி வராங்க. சரி, உங்கள்கிட்ட என்னதான் இருக்கு அப்படிங்கறத நீங்க காட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது அந்த இடத்துல ஒரு வசனத்தை ஓதி கேட்டாங்க, காஃப் ஹா யா ஐன் சாத், காஃப் ஹா யா ஐன் சாத். இந்த வசனத்தை ஓதி காமிச்ச உடனேயுமே அவர்களுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வந்ததாக நாம் என்ன செய்யற வரலாற்று செய்திகளை பார்க்கணும். அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்றாங்க, ஒரு ஊருக்கு வந்து பாதுகாப்பு பெறணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி என்ன செய்றாங்க, ஒரு கூட்டத்தை அனுப்புறாங்க. அவங்களும் அந்த மன்னரிடத்துல சில வசனங்களை ஓதி காண்பிக்கின்ற போது அவங்க சொல்லக்கூடிய வாசகம், எங்களுக்கு இறக்கப்பட்ட வேதம், அதாவது மூசாவிற்கு எந்த மாடத்திலிருந்து வந்ததோ அதே மாடத்திலிருந்து வந்ததா இந்த வசனங்கள் அப்படிங்கிற அடிப்படையிலே என்ன செய்யறாங்க, அவங்க சொல்ல காட்டக்கூடிய வசனங்களை பார்க்கணும். அன்பிற்குரியவர்களை நன்றாக யோசித்து பார்த்தோம் சொன்னா நிச்சயமாக இந்த குர்ஆன் ஒவ்வொரு மனிதர்களுடைய உள்ளத்திலும் ஒரு சிறந்த மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பெரும்பான்மையான, அது எந்த அளவுக்கு உயர்த்தி சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு உயர்த்தி சொல்லக்கூடிய ஒரு சிறந்த ஒரு திக்ர் என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதனாலதான் அல்லாஹ் வந்து இந்த ரமலான் மாசத்துல நாம குர்ஆனை இறக்கி அதுல நேர்வழி கொடுத்ததற்காக வேண்டி நீங்க நம்புவீங்க. குர்ஆனுக்காக வேண்டிதான் நம்ம என்ன செய்யறோம், நோன்பு வைக்கிறோம். குர்ஆன் நமக்கு இறக்கி நமக்கு நேர்வழி அல்லாஹ் மூலியமா கொடுத்ததுனாலதான் அது ஒரு நன்றி செலுத்தும் விதமாக நாம் என்ன செய்யறோம், ஒரு துகப்பிரல்லாஹ் வலாமாக லஅல்லக்கும் தஷ்குரூன், நீங்க நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி நாம் என்ன செஞ்சிருக்கோம், இந்த நோன்பை கடைபிடிச்சிருக்கோம். அப்போ நோன்புக்கு முன்னாடி இந்த குர்ஆனை தான் அல்லாஹ் என்ன செய்யறான், ஹைலைட் பண்ணி காட்டுறான். அந்த குர்ஆனை நம்முடைய வாழ்க்கையில நாம் அதிகமாக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய மனிதர்களாக நிச்சயமாக நாம் இருக்க வேண்டும். என்று சொன்னால் இந்த திருமறை அல் குர்ஆன் உருவாக்கிய சமூகங்களில அதிகமாக பெயர் சொல்லப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில பழக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்களுடைய லிஸ்ட் பேர் சொன்னா நம்ம என்ன சொல்லுவோம், அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள், 4 கலீஃபாக்கள் பேர் சொல்லுங்க, உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள், அலி ரலியல்லாஹு. இந்த 4 கலீஃபாக்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட ஒரு புரட்சி இன்னைக்கு எல்லா சாம்ராஜ்யத்திலும் அது என்ன செய்ய பிரதிபலித்துக் கொண்டிருக்கு. அவர்கள் சொன்ன வார்த்தை, அவர்கள் பேசிய வார்த்தை, அவர்கள் உணர்ந்த விஷயம், அவர்கள் சொன்ன வாக்கியம் எல்லாமே அது குர்ஆனுடைய வார்த்தைக்கு நிகராக எந்த அளவுக்கு அதை நடைமுறைப்படுத்த வேண்டுமோ அந்த அளவுக்கு என்ன செய்வாங்க, அந்த உலகத்தை நடப்பாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்றாங்க, இறந்துருந்தாங்க. இறந்த உடனேயுமே செய்தி எல்லா பக்கம் போகுது. அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்றாங்க, வாளை எடுத்து யாராவது உமர் ரலியல்லாஹு இறந்துட்டாங்கன்னு சொன்னா, சரி ரசூலுல்லாஹ் இறந்துட்டாங்கன்னு சொன்னா நான் என்ன செஞ்சிருவேன் அவங்கள கொன்னுருவேன் அப்படின்னு சொல்லி கோபத்துல வராங்க. அப்ப கோபத்துல வரக்கூடிய நேரத்துல வந்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்றாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு தடுத்து தன்னுடைய சொந்த கருத்தை சொல்லல, உமரே கொஞ்சம் பொறுமையா இருங்க, அமைதியா இருங்க, அது அப்படிதான் இருக்கும், அவங்க இறந்து அதை சொல்லணும். குர்ஆன் வசனத்தை எடுத்து ஓதி காட்டுறாங்க. குர்ஆன் வசனத்தை, வமா முஹம்மதுன் இல்லா ரசூல், முகமது என்பவர் யாரு, ஒரு தூதர் தான். அவர் யாரு, ஒரு தூதர். அவர் நிச்சயமாக இதுக்கு காலத்து மின் கப்லிக்கும் ஒரு ரசூல், இதுக்கு முன்னாடி நிறைய நபிமார்கள் வந்திருக்கிறாங்க, செய்தி சொல்லி இருக்கிறாங்க, அவங்க இறந்திருக்காங்க, அடுத்த நபிமார் வந்திருக்காங்க, இவங்க இறந்துதான் ஆகணும் அப்படிங்கிற அடிப்படையில இந்த திருமுறை அல் குர்ஆன் அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அறிவையும் அந்த கோபத்தையும் பக்குவப்படுத்துது. என்னப்பா இப்படி கோபப்படுத, இப்படி கோபப்படலாமா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு நண்பன் சொன்னா, அவர் நேசிக்கக்கூடிய ஒரு மனிதர் அந்த வார்த்தை சொன்னா எப்படி அதனுடைய உள்ளம் கலங்குமோ அந்த மாதிரி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உடனடியாக தங்களுடைய ஆயுதத்தை கீழே போட்டவர்களாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து அவர்களுக்கு சலாம் சொல்லி அவர்களை கட்டி அணைத்தவர்களாக அவர்களுடைய அந்த அந்த அடக்கம் செய்வதற்குள்ளான முயற்சிகளில் ஈடுபட்டவர்களாக நாம் என்ன செய்யறோம், வரலாற்று அதிசரியாக நாம் பார்க்கணும். அன்பிற்குரியவர்களே, அப்போ குர்ஆனை பொறுத்தவரையிலும் இந்த ரமலான் மாதத்துல நாம முக்கியத்துவப்படுத்தக்கூடிய ஒரு முக்கிய பங்காக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு இபாதத்து, ஒரு வணக்க வழிபாடு அப்படின்னு சொன்னா இந்த குர்ஆன் தான். குர்ஆனை நாம இன்னைக்கு எடுக்கணும். குர்ஆன் எடுத்து ஓதுவதற்கும் அதை படிப்பதற்கும் நாம் என்ன செய்யணும், முயற்சிக்கணும். அதனாலதான் இன்னைக்கு இளம் சிறார்களில் இருந்து இன்னைக்கு நாம் என்ன செய்யறோம், குர்ஆன் எடுத்து ஓதி பழகணும், குர்ஆன் என்ன செய்யணும், கத்துக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் நாம் என்ன செய்யறோம், ஒவ்வொரு இந்த மாதிரியான மர்கஸ்கள் ஒரு மதரசா அப்படிங்கிற ஒரு ஆரம்பித்து அதுல நிறைய பொருளாதாரத்தை நம்ம செலவு பண்ணி பிள்ளைகளுடைய நாவுகளிலும் பிள்ளைகளுடைய உள்ளங்களிலும் இந்த குர்ஆனை என்ன செய்யணும், வளரணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி பல நபர்களுடைய முயற்சி என்ன செய்யப்பட்டிருக்கு, இந்த மர்கஸ்ல உருவாக்கப்பட்டிருக்கு.
அப்ப அதற்காக வேண்டி நாம என்ன செய்யணும்? பல நபர்கள் குழந்தைகள் ஓதுறாங்களா, குரான் பிள்ளைங்க குரான் ஓதலையா, அல்லது அவங்க படிக்கிறாங்களா படிக்கலையா என்கின்ற ஒரு செய்திகளை நாம் என்ன செய்யணும்? அவ்வப்போது கண்காணித்துக் கொள்ளக்கூடியவர்களாக நாம் இருக்கணும். ஆக அன்பிற்குரியவர்களே, அப்ப இந்த திருமறை அல் குர்ஆனை நாம ஒரு சிறந்த ஒரு தோழனாக, அல்லது ஒரு சிறந்த ஒரு நட்பு ரீதியாக, அல்லது ஒரு சிறந்த நேசத்திற்குரிய ஒரு விஷயமாக நாம் என்ன செய்யணும்? இந்த குர்ஆனை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு என்ன செய்து சொல்லி காட்டுகிறது. அன்பிற்குரியவர்களை, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த குர்ஆனை பொறுத்தவரையிலும் ஏராளமான செய்திகளை, குர்ஆனுக்கு நமக்கு எல்லாத்துக்குமே தெரியத்தான் செய்யும். அதுல அல்லாஹ் நேர்வழி கொடுத்திருக்கிறான், அதுல எல்லாமே கொடுத்திருக்கா அப்படின்னு மாற்றுக்கிறது கிடையாது. அந்த குர்ஆன் வசனங்கள் நம்ம ஒவ்வொரு விஷயங்களும் விளக்கி சொன்னோம்னா அது ஏராளமான செய்திகள் போகும். ஆனா நாம தெரிந்து கொள்ளக்கூடிய சில முக்கியமான விஷயங்களை நாம் என்ன செய்யணும்? படித்துக் கொள்ள வேண்டும். உதாரணத்துக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம குர்ஆன் அப்படின்னு சொன்னா, நம்ம இந்த ஒரு குர்ஆன் இருக்கா இல்லையா? இப்ப இந்த குர்ஆன் நம்ம எடுத்துக்கோம். இந்த குர்ஆன்ல முன்னாடி என்ன எழுதிருக்கு? அல் குர்ஆனுல் மஜீத், மஜீத்னு போட்டிருக்கும், கரீம்னு போட்டிருக்கும், அப்படிதானே? அல் குர்ஆன் சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, நீங்க பல நபர்களுக்கு அதுக்கு பதில் தெரியாதவர்களாகத்தான் இருக்கிறாங்க. அல் குர்ஆன் சொன்னா என்ன அர்த்தம்? குர்ஆன் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? நம்ம குர்ஆனோடு எந்த அளவுக்கு நாம ஈடுபாடோடு இருக்கணும், குர்ஆனோடு எந்த அளவுக்கு நம்முடைய உள்ளங்கள் ஒன்றிணைந்து போகணும் அப்படிங்கிறத நிறைய மார்க்க அறிஞர்கள் இந்த உலகத்தினுடைய எல்லா விஷயங்களையும் ஒப்பிட்டு பேசுறாங்க. ஒரு மனிதனால இன்னைக்கு இந்த திருமறை அந்த குர்ஆனோடு தொடர்பு இல்லாத போது இந்த மொபைலோடு அவன் என்ன செய்யறான்? 3 மணி நேரம் 4 மணி நேரம் வெளிச்சுறாங்க. அதற்காக நேரத்தை அப்படியே உட்கார்ந்து கழிச்சுக்கிறாங்க. இவங்க அந்த 3 மணி நேரத்துல குர்ஆனை ஓதி முடிச்சிருக்காங்கன்னு சொன்னா ஆச்சரியப்படுறாங்க. 3 மணி நேரத்துல எப்படி குர்ஆன் ஓதி முடிக்க முடியும்? ஆனா 3 மணி நேரம் 4 மணி நேரம் செல்லு பார்க்க முடியுமான்னு கேட்டா பார்க்க முடியும். அது இப்படி இது ரெண்டுக்கும் ஒப்பிதல் அப்படிங்கிறது வேணுமா இல்லையா? அதுதான் அந்த இன்பம், அந்த சுவை. 3 மணி நேரம் பார்க்கறதுக்கு இந்த மொபைல் எனக்கு விருப்பமா இருக்குன்னு சொன்னா அந்த 3 மணி நேரத்துல இந்த குர்ஆனை என்னால ஓதி முடிக்க முடியாதா என்கின்ற அந்த சுவையை என்ன செய்யறாங்க சொல்லி காட்டாங்க. அந்த நேசித்தல், குர்ஆனை திறந்தாலே அதை ஓத ஆரம்பிச்சாலே எத்தனை மணி நேரத்துல என்ன செய்யலாம் முடிக்கலாம். பல இமாமுங்களுடைய வரலாற்றை பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ரமலான் மாசத்துல ஒரு நாளைக்கு ஒரு தடவை குர்ஆன் ஓதி முடிச்சு 30 நாளைக்கு 30 குர்ஆனை என்ன செய்வாங்க? ஓதி முடிப்பாங்க. அந்த அளவுக்கு எல்லாம் பெரிய பெரிய மார்க்க அறிஞர்கள் வந்திருக்காங்க. ஆனா நாம குர்ஆனை ஓதி முடிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்திலேயே இன்னைக்கு நாம என்ன செய்யறோம்? குர்ஆன் ஓத முடியாம போயிடும். அதுக்கு ஒரு உதாரணம் என்னதான்? இந்த மாதிரியான குர்ஆன் செய்திகள். அது குர்ஆன் சொன்னா என்ன அர்த்தம்? நமக்கு இறங்கிய குர்ஆனில் இறங்கிய முதல் வசனம் எது? அதுக்கு பொருள் சொல்லுங்க பார்ப்போம். அதுக்கு பொருள் சொல்லுங்க. எது? அல்லாஹ்வோட திருப்பிரால் செய்வீங்க ஓதி இக்ராக் அப்படிங்கிற அந்த வார்த்தை இருக்கா இல்லையா? அது கட்டளைக்கு உண்டான வார்த்தை. அதே வார்த்தை தான் குர்ஆன். அந்த வார்த்தையுடைய பன்மை தான் இது குர்ஆன். அப்படின்னா படிக்கக்கூடிய, உணரக்கூடிய, அறிந்து கொள்ளக்கூடிய, தெரிந்து கொள்ளக்கூடிய, உணரக்கூடிய, எந்தெந்த வகையிலெல்லாம் ஒரு மனிதர்களுடைய மூளையில் இருக்கக்கூடிய அத்தனை அம்சங்களை வாங்குமோ அந்த வார்த்தையை நாம் என்ன செய்யலாம்? இந்த குர்ஆனுக்கு நாம பயன்படுத்திக் கொள்ளலாம். அந்த அளவுக்கு உண்டான ஒரு வாசகம் தான் இது. அல் குர்ஆனுல் கரீம், சங்கையான வாசிக்கக்கூடிய ஒரு வேதம், உணரக்கூடிய ஒரு வேதம், தெரிந்து கொள்ளக்கூடிய வேதம், அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு வேதம் தான் இது அப்படிங்கிறத அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அப்போ குர்ஆன் அப்படின்னு சொன்னாலே நிச்சயமாக ஒவ்வொரு மனிதர்களுடைய உள்ளங்களையும் சிந்தனைகளையும் ஒரு சிறந்த முறையில ஒரு நல்வழிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் தான். அதற்கு நிறைய அத்தாட்சிகள் அல்லாஹ் குர்ஆன் சொல்றான். நிறைய இந்த குர்ஆன் எப்படிங்க அவனுக்கு நேர்வழி காட்டும் அப்படிங்கிறதுக்கு நிறைய அறிவியல் ரீதியாகவும், நிறைய சிந்தனை ரீதியாகவும், நிறைய உணர்வு ரீதியாகவும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் செய்றான், ஆதாரமாக காட்டுறான். என்னது? இன்னல்லாஹ லா யஸ்தஹி அய்யضرب مثلا ما بعوضة فما فوقها. கொசு பாத்திருக்கீங்களா? கொசு பிடிச்சு பாத்திருக்கீங்களா? கொசு நீங்க பிடிச்சு பாருங்க. யானை பிரம்மாண்டமா கொசு பிரம்மாண்டமான்னு கேட்டா இன்னைக்கு நாம என்ன சொல்லுவோம்? யானையத்தான் பிரம்மாண்டம் சொல்லுவோம். ஏன்னா யானை எவ்வளவு பெருசா இருக்கும், தும்பிக்கை, அது இது, கை, காலு, பல்லு, தும்பிக்கை, அதனுடைய தந்தம் எல்லாத்தையும் பிரம்மாண்டமா பேசுவோம். ஆனா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த கொசுவை பற்றி பேசுவதற்கு நான் வெட்கப்பட மாட்டேன் அப்படிங்கிறான். இந்த கொசுவை பற்றி பேசுவதற்கு நான் வெட்கப்பட மாட்டேன். என்ன அப்படிங்கிற ஆய்வாளர்கள் உடனே கொசு எடுத்து அதை ஆய்வு பண்ணி பாக்குறாங்க. அப்படி ஆய்வு பண்ணி பார்க்கின்ற பொழுது அந்த கொசு கடிக்குமா இல்லையா? அந்த கடிக்கக்கூடிய அந்த லேயர்ல 3 லேயர் வருமா? அந்த 3 லேயர் அப்படியே அந்த லேயருக்கு உள்ளாக ஒரு ஊசி மாதிரி வருமா? அந்த ஊசி இது எல்லாமே சாதாரண கிடையாது. இருக்கிறதுல மைக்ரோல இன்னும் மைக்ரோல நம்முடைய கண்களுக்கு புலப்படாத வகையில மைக்ரோஸ்கோப் வச்சு பார்த்து அதை பிரம்மாண்டமாக பார்க்கக்கூடிய அளவிற்கு மிக நுண்ணியமான விஷயம். அது உள்ள போய் அதுல இருந்து ஊசி எடுத்து அந்த ரத்தத்தை என்ன செய்யுமா? எடுக்கும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்றான்? சொல்லி காட்டுகிறான். அன்பிற்குரியவர்களே, குர்ஆன்ல சொல்லப்பட்ட ஒரு செய்தி இன்னைக்கு உலகளாவிய அடிப்படையில உண்மைதான், இப்படித்தான், ஏன் இந்த கொசு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டணும் என்கின்ற செய்தியை இன்னைக்கு மக்களுக்கு மத்தியில் பிரகடனப்படுத்துறாங்க அப்படின்னு சொன்னா, இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வசனங்களும் மனிதர்களுடைய அறிவையும் உணர்வையும் தட்டி எழுப்புகிறது என்பது இன்னைக்கு பறைசாட்டுகிறார். இந்த குர்ஆனோட விஷயங்களை
நீங்க இங்க எடுத்து படிச்சு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எல்லா விஷயங்களும் குடும்ப ரீதியாக, நட்பு ரீதியாக, அரசியல் ரீதியாக, பொருளாதார ரீதியாக, ஜமாத் ரீதியாக, தனிநபர் ரீதியாக, எங்க வேண்டுமானாலும் எந்த வசனத்தை எடுத்து பார்த்தாலும் அது உணர்வு ரீதியாகவும் அறிவு ரீதியாகவும் உங்களை தட்டி எழுப்பும் என்பதை இந்த அறிவியல் ரீதியாக வரக்கூடிய அந்த வாசகத்தை வந்து சொல்லி காட்டுகிறார். ஈ எப்படிங்க சாப்பிடும் பாத்திருக்கீங்களா? ஈ எப்படி சாப்பிடும்? சொல்லுங்க. கரெக்ட் தான். மெல்ட் ஆக்கி நாம இதுக்கு கூட மெடிச்சிருப்போம். ஈ வந்து அப்படி எடுத்துட்டு போறதை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அல்லாஹ் வந்து குர்ஆன் என்ன சொல்லுவான்? உங்களால ஒரு ஈயை கூட என்ன செய்ய முடியாது, படைக்க முடியாது. அந்த ஈ என்ன உங்களிடத்திலிருந்து எடுத்து செல்கிறதோ அதை உங்களால திருப்பி வாங்க முடியாது அப்படிங்கிறான். ஏன்? ஏன்னா ஈ வந்து ஒரு பொருளை எடுத்துட்டு போய் அந்த இடத்துல வச்சு அதுக்கு மேல ஒரு சொல்யூஷன் ஊத்தி அதை கரைச்சிருமா. கரைச்சதுக்கு பின்னாடிதான் ஈ என்ன செய்யும்? அதை கரைச்ச பொருளை எப்படி மறுபடியும் நம்மளால உருவாக்க முடியும்? கரைச்ச பொருளை நம்மளால உருவாக்க முடியுமா? முடியாது. அதான் அல்லாஹ் சொல்றான். அந்த ஈ உங்கள்ட்ட இருந்து எடுத்துட்டு போச்சா இல்லையா, அந்த உணவுகளை உங்களால என்ன செய்ய முடியாது, திருப்பி கொண்டு வர முடியாது. தேடுபவர்களும் தேடப்படுபவர்களும் பலகீனமானவர்கள். நான் யாரு? நான் உங்களை படைத்தவன் என்பது அந்த இடத்துல அல்லாஹ் என்ன நிரூபித்து காட்டுகிறான். ஆக அன்பிற்குரியவர்களே, இந்த மாதிரியான சயின்ஸ் ரீதியாக சொல்லப்படக்கூடிய எல்லா விஷயங்களும் ஆராய்ந்து அவர்கள் மிரண்டு போய் இது ஒரு மெடிக்கல் மிராக்கல் என்று இன்னைக்கு உலகத்துல பேசப்படக்கூடிய வார்த்தைகள் அத்தனை நபர்களும் மிரண்டு போய் என்ன செய்றாங்க, இப்படிப்பட்ட அதிசயமான வார்த்தைகள் வந்து இந்த குர்ஆன்ல இருக்கா என்கின்ற அடிப்படையில இன்னைக்கு என்ன செய்றாங்க, இந்த குர்ஆனை மக்களுக்கு மத்தியில பறைசாட்டுகிறார்கள். படிங்க, இதை நீங்க உணருங்க, இதை நீங்க தெரிந்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி ஏனைய நபர்களும் என்ன செய்றாங்க, இந்த குர்ஆனை நமக்கு மத்தியிலே நமக்கு என்ன செய்றாங்க, பிரச்சாரம் பண்றாங்க. ஆனா இன்னைக்கு நாம குர்ஆன் எடுத்து படிக்கக்கூடிய மனிதர்களாக இன்னைக்கு நாம இல்லாம இருக்கிறோம். இத்தனை நாட்கள் நம்ம இன்னைக்கு ஒரு ஆண்ட்ராய்டு போன், ஒரு சாதாரண ஆண்ட்ராய்டு 2G இருந்து 3G இருந்து 4G இருந்து இன்னைக்கு 5G வரைக்கும் வந்துருச்சு. இந்த 5Gயையும் இன்னைக்கு நாம அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஒரு மொபைல்ல எந்த அளவுக்கு டெக்னாலஜி இருக்கிறதோ அந்த அளவுக்கு இன்னைக்கு அதன் மீது ஆர்வமும் ஆசையும் கொண்டிருக்கும். அதே மாதிரி ஒரு ஈர்ப்பு இன்னைக்கு குர்ஆன்ல இருக்குதா அப்படின்னு சொன்னா இன்னைக்கு இல்ல. அதே போன்று குர்ஆன்ல இன்னைக்கு குர்ஆனோடு இன்னைக்கு நமக்கு தொடர்பு இருக்கா அப்படின்னு சொன்னா ஆக குறைவு. இன்னைக்கு நாம இந்த கேட்ட மாதிரி இந்த குர்ஆன் என்ன அர்த்தம் அப்படிங்கிறது கேட்ட மாதிரி குர்ஆன்ல எத்தனை சூறாக்கள் இருக்கு அப்படிங்கிறதும், குர்ஆன் எத்தனை ஜுசுக்கள் அப்படி இருக்குது அப்படிங்கிறதையும், குர்ஆன் என்னென்ன சொல்கிறது என்கின்ற மாதிரியான செய்திகளை இன்னைக்கு நாம கேள்வி கேட்டோம்னு சொன்னா அது பல நபர்களுக்கு தெரியாத வண்ணமாகவே இருந்து கொண்டிருக்கு. நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். நாம் இந்த உலகத்தில் நிரந்தரம் இருக்க போறது இல்ல. எங்க போறோம்? மரணிக்க போறோம். கபூர்ல வைக்க போறாங்க. நம்ம இறந்து நம்ம குழியில நம்மள அடக்கம் பண்ண போறாங்க. அந்த இடத்துல மலக்குகள் வந்து கேள்வி கேட்பாங்க. மன் ரப்புக்க, உன்னுடைய இறைவன் யார்? மன் தீனுக்க, உன்னுடைய மார்க்கம் என்ன? மன் நபியுக்க, உன்னுடைய, அதுக்கு கேள்வி எங்க இருக்கு? அந்த கேள்விக்கு பதில் எங்க இருக்கு? அந்த கேள்விக்கு பதில் எங்க இருக்கு? குர்ஆன்ல தான் இருக்கு. அந்த கேள்விக்கு பதில் எங்க இருக்கு? இந்த குர்ஆன்ல தான். மன் ரப்புக்க என்று சொன்னால் குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத். மன் தீனுக்க இன்ன தீன இன்தல்லாஹில் இஸ்லாம், இஸ்லாம் தான் உலகத்துல சிறந்த மார்க்கம். மன் நபியுக்க, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கின்ற அந்த வார்த்தையும் அந்த அத்தியாயமும் குர்ஆனில் செய்யப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்கு. அந்த நேரத்துல மலக்குகள்ட்ட எனக்கு தெரியாது, படிக்கல, எல்லாரும் சொன்னாங்க, ஏதோ போனேன், ஏதோ உட்கார்ந்தேன் அப்படின்னு சொல்லும் போது மலக்கள் என்ன செய்வாங்களாம்? கோடாரியை கொண்டு அந்த மனிதனுடைய பிடரிகளை அடித்து லா தரைத்த வலா தலவு தடுமாங்க, நீ படிக்கவும் இல்லை, உனக்கு சொல்லும் போது நீ கேட்கவும் இல்லை, அதற்காக நீ ஆர்வப்படவும் இல்லை அப்படிங்கறத மலக்குகள் சொல்லுவாங்க. மலக்குகள் அடிக்கும் போதே சொல்லி சொல்லி அடிப்பாங்க. எப்படி அடிப்பாங்களா? லா தரைத்த, அதற்காக நீ முயற்சி எடுக்கல, அதை நீ படிக்கவும் இல்லை. நான் இந்த கேள்வி கேட்பேன், இந்த இடத்துல இந்த விஷயம் நடக்கும் உனக்கு தெரியும், அதற்குண்டான முழுமையான பதில் இந்த குர்ஆன்ல இருக்கு, உனக்கு கொஸ்டினும் தெரிஞ்சாச்சு, ஆன்சரும் தெரிஞ்சாச்சு, ஆனா இந்த ஆன்சரை நீ ஏன் படிக்காம விட்ட அப்படின்னு சொல்லி அந்த மலக்குமார்கள் நம்மை கடுமையாக தாக்குவார்கள் அப்படிங்கிறத அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார். அப்ப அந்த வார்த்தைக்கு உண்டான அந்த கேள்விக்கு உண்டான விளக்கத்தை படிக்கணுமா இல்லையா? படிச்சா மட்டும் பதில் சொல்ல முடியுமா? மன் ரப்புக்க, இப்ப நமக்கே தெரியும் நம்முடைய இறைவன் யாரு? அல்லாஹ் தான். நம்முடைய நபி யாரு? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்முடைய மார்க்கம் என்ன? இஸ்லாம். நமக்கு தெரியுமா? பிரச்சனை இல்லையா? நம்ம கேள்வி கேட்டா நம்மளால பதில் சொல்ல முடியாது நினைக்கிறீங்களா? கண்டிப்பா முடியும். ஆனால் கபூர்ல போனா முடியாது. அந்த கபூர்ல நாம பதில் சொல்வதா இருந்தா எப்படி சொல்ல முடியும்? அது நம்முடைய உள்ளத்துல இருக்கணும், நம்முடைய உள்ளத்துல இருக்கணும், நம்முடைய உணர்வுகள் இருக்கணும். நான் இந்த குர்ஆனை படிச்சேன், இந்த குர்ஆன்ல இருந்து நான் என்ன செஞ்சேன், என்னுடைய இறைவன் அல்லாஹ் அப்படிங்கிறத நான் படிச்சேன், இதை வந்து அதை தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற அடிப்படையில நாம என்ன செய்யணும்? அந்த இடத்துல பதில் சொல்லக்கூடிய எல்லாம். அதனால தான் எல்லா மார்க்க அறிஞர்களும் நமக்கு என்ன செய்றாங்க, ஒரு மிக முக்கிய கருத்தாக சொல்றாங்க, இந்த குர்ஆனை நீங்க ஒரு சிறந்த ஒரு தோழனாக எடுத்துக்கொள்ளுங்க, ஒரு உங்களுடைய மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல நண்பனாக நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. நீங்க எப்படி படிச்சாலும் சரி, எந்த சூழ்நிலையில படிச்சாலும் சரி, உங்களுக்கு உண்டான அந்த விஷயத்தையும் உங்களுக்கு உண்டான அந்த சந்தேகத்தையும் முழுமையான முறையில உங்களுக்கு தரக்கூடியதாக இந்த குர்ஆன் என்ன செய்ய உங்களுக்கு இருக்கும். இந்த குர்ஆன்ல நிறைய வரலாற்றுகள் எல்லாம் சொல்லி காட்டுறோம். இந்த குர்ஆன்ல
நிறைய வரலாற்றுகள். இந்த வரலாற்றுகள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்றான், தன்னுடைய திருமறையை சொல்லி காண்பித்து லஆயாத்தி லிஉலில் அல்பாப், லஆயாத்தி லிஉலில் அல்பாப் அப்படின்னா அறிவுடையவர்களுக்கு இதுல ஒரு மிகப்பெரிய அத்தாட்சி இருக்கிறது என்று எல்லாம் சொல்லி காட்டுகிறான். இப்ப நாம அறிவுடையவர்களா இல்லையா அப்படின்னு சொல்லி ஒருத்தன் கேட்டா எல்லாருமே என்னதான் சொல்லுவோம், அறிவுடையவர்கள் தான் சொல்லுவோம். நான் முட்டாளும் யாரும் சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். அறிவுடையவர்கள் தான் என்ன செய்வோம் நாம சொல்லுவோம். அப்ப அறிவுடையவர்களுக்கு உண்டான ஒரு முக்கிய கதாபாத்திரம் என்ன? சிந்தித்து செயல்படக்கூடியவர்கள். அறிவுடையவர்களுக்கு முக்கிய கதாபாத்திரம் என்ன? சிந்தித்து செயல்படக்கூடியவர்கள். அப்ப சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு சரியான ஒரு சிந்தனை இருக்குது அப்படின்னு சொன்னா இந்த குர்ஆனை சிறந்த முறையில் அவர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த வரலாறுகள் இப்ப நம்ம ஒரு சிறந்த ஒரு நல்ல நட்பாக, ஒரு நல்ல ஒரு தோழனாக, நமக்கு பிடிச்ச ஒரு விஷயமாக இன்னைக்கு நாம இந்த குர்ஆனை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா இந்த குர்ஆனை நம்ம படிக்க 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 இந்த குர்ஆனை நமக்கு என்ன செய்யும், நாளைக்கு மறுமையில இதுவா இந்த இடத்துல இந்த மனிதன் இந்த விஷயத்தை அவன் படிச்சு அவனுடைய வாழ்க்கையில் அவன் அமல்படுத்தினான் அப்படின்னு சொல்லி என்ன செய்ய நமக்கு சிபாரிசு செய்யும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்றாங்க சொல்லி காட்டுகிறார். அது மட்டுமல்ல, இன்னைக்கு நம்முடைய நண்பர்கள் நம்மளை எங்கேயா வெளியே கூட்டு போனா என்ன செய்வாங்க, நமக்கு ஏதாவது டீக்கோ அல்லது சாப்பாடுக்கோ ஏதாவது ஸ்பான்சர் பண்ண தான் செய்வாங்க. அப்படித்தானே? சும்மா கிடையாது. நம்ம ஒரு ரிலேஷன் வீட்டுக்கு போனோம், நம்ம நேசிக்கக்கூடியவர்களை நம்ம சந்திக்கும் பொழுது நமக்கு ஒரு மன மகிழ்ச்சி ஏற்படுத்துவாங்க. இந்த குர்ஆன் நமக்கு ஒரு மன மகிழ்ச்சி ஏற்படுத்தி தருது. என்னது தெரியுமா? நீ குர்ஆன் எடுத்து ஓதுனா ஒரு எழுத்துக்கு உனக்கு 10 நன்மை தாரேன் அப்படின்னு. உனக்கு ஒரு எழுத்துக்கு நான் செய்யறேன் 10 நன்மைகள் தாரேன், 20 நன்மைகள் தாரேன், 30 நன்மைகள் தாரேன். ஒரு வார்த்தைக்கு அல்ல, ஒரு எழுத்துக்கு. இந்த திருமறை அல் குர்ஆன் நம்ம ஒரு வசனத்தை மட்டும் எடுத்து படிச்சு பார்த்தோம்னு சொன்னா ஒரு வசனத்துல எத்தனை எழுத்து? இதா குல்தும் யா மூஸா லன் நுமின லக ஹத்தா நரல்லாஹு ஜஹரத்தன் ஃபஅഖததுஹும் ஸாயிகத்து வ அன்தும் தன்துரூன். அன்தும் தன்துரூன் அப்படிங்கிறதுலயே எத்தனை வார்த்தை இருக்கு? கிட்டத்தட்ட 8 வார்த்தை இருக்கு. 80 வார்த்தைக்கு 80 நன்மைகள் கிடைக்கும் அந்த ஒரு வார்த்தை ஒரு வசனத்தை படிச்சா. அப்ப எந்த அளவுக்கு இந்த திருமறை அல் குர்ஆனோடு நாம தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத இஸ்லாமிய மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. இன்னைக்கு அதிகமாக குர்ஆனை ஒரு பேரின்பமாக அல்லது ஒரு உணர்வு ரீதியாக இன்னைக்கு குர்ஆனை எடுத்து பார்க்கக்கூடிய சமூகமாக இன்னைக்கு இருக்கிறாங்களா அப்படின்னு சொன்னா அது மிக 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 குறையும். அது ஒரு நேசித்து இந்த குர்ஆன் இந்த வசனத்துல அல்லாஹ் இப்படி எல்லாம் சொல்லியிருக்கிறானா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு அறிவூட்டக்கூடிய ஒரு சிந்தனை இன்னைக்கு நம்மகிட்ட இருக்கா அப்படிங்கிறது கிடையாது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அரபு காலத்துல பிறந்து வளர்ந்தவங்க. அப்படித்தானே? அவங்க நிறைய அரபிய வாசகத்தையும் அந்த காலத்துல உள்ள ஒரு சூழ்நிலை எப்படின்னு சொன்னோம்னா கவிதை நடை இருக்கா இல்லையா, கவிதை நடை, அந்த கவிதை நடையை அதாவது பிரத்யேகமா பேசுவாங்க. இன்னைக்கு பெரிய பெரிய மார்க் அறிஞர்கள் சில புத்தகங்கள் உருவாக்குவாங்க. லைப்ரரியில நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். மார்க் அறிஞர்கள் உருவாக்கிய அந்த கவிதைகளுடைய அந்த புக்கை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அது கிரிட்டிக்கலா இருக்கும். அது எங்களால படிக்கவே முடியாது. ஆனா அதை விட கிரிட்டிக்கலான ஒரு வாசகங்களோடு இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் எனது மக்கா. அங்க கவிதைகளால அதை ஊறி பிறந்தவங்க. அவங்க பாடக்கூடிய அந்த கவிதைகள் அவ்வளவு மனிதர்களுடைய உள்ளத்தை அப்படி உருக்கும். அந்த வார்த்தைகளையே உமர் ரலியல்லாஹு அன்ஹு உள்ளத்தை உருக்கல. எது உருக்குச்சு தெரியுமா? குர்ஆனுடைய வசனங்கள். என்னது? அவங்களுடைய தங்கை என்ன செய்றாங்க, குர்ஆன் ஓதிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான். என்ன செய்யற, அவங்க ரசூலுல்லாஹ் கொலை செய்ய போறாங்க. எங்க போற? நான் போய் ரசூலுல்லாஹ் கொலை செய்ய போறேன். முதல்ல வீட்டுல போய் பாரு, ரசூலுல்லாஹ் என்ன சொல்லி கொடுத்தாரோ அந்த வாசகம் வீட்டுல நடந்துட்டு இருக்கு, அங்க போய் பாருங்கிறாங்க. நேரா வீட்டுக்கு போறாங்க. அந்த கதவை திட்டுறாங்க. உடனே அவங்க தங்கச்சி என்ன செய்றாங்க, அவங்க தங்கச்சியுடைய கணவர் ஓடிட்டு உடஞ்சுக்கிறாரு. வீட்டுக்கு பார்த்தோன்னே கையில குர்ஆன் இருக்கு. என்ன நீ கையில குர்ஆன் வச்சிருக்க அப்படின்னு சொல்லி ஓய்வு ஒரு அடி அடிக்கிறாங்க. அவங்களுடைய காதுல இருக்கக்கூடிய அந்த கம்மல் என்ன சதஞ்சு கீழே போகுது. அந்த அடிச்ச உடனேயுமே அவங்களுடைய தங்கையுடைய முகத்துல ஒரு பார்வையை பார்த்தாங்க. அவங்க முகத்துல இந்த பார்வை, என்ன இந்த பார்வை வித்தியாசமா இருக்கு அப்படின்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு உணர்ந்தாங்க. நான் அடிக்கிறேன். ஏன்னா உமர் ரலியல்லாஹு அவங்களுடைய கோபமும் அவங்களுடைய ஆத்திரம் எல்லாத்துக்குமே தெரியும். அவங்க கோவப்பட்டாங்கன்னா எப்படி கோவப்படுவாங்க, ஆத்திரம் பண்ணாங்கன்னா எப்படி ஆத்திரப்படுவாங்க, அடிச்சாங்கன்னா எப்படி அடிப்பாங்க அப்படிங்கிற எல்லாமே தெரியும். ஆனா அது எல்லாத்தையுமே நீ என்ன அடிக்கிறது, இதை விட நாங்க கையில வச்சிருக்கோம் அது பெருசு அப்படிங்கிற அளவுக்கு அந்த அந்த தங்கைகளுடைய முகத்தை பாக்குறாங்க. நான் இவ்வளவு தூரம் பேசுறேன், இவ்வளவு தூரம் அடிக்கிறேன், அவங்க ஒண்ணு அசராம அடிக்கிறாங்க அப்படின்னு கையில வச்சிருக்க கொண்டா அப்படின்னு சொல்லி வாங்குறாங்க. அதுக்கப்புறம் கேட்கலாம் கொஞ்சம் கழிட்டு குர்ஆன் எடுத்து படிக்கிறாங்க. இன்னனி அனல்லாஹு லா இலாஹ இல்லா அனா ஃபஅபுதுனி. அந்த வசனத்தை படிச்ச உடனே அந்த உள்ளத்துல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு உணர்வு அவர்கள் என்ன செய்யுது, என்ன ஒரு வசனம் அப்படிங்கிறது எப்படிங்க? ஒரு வசனம் ஒரு மனிதனுடைய உள்ளத்தை எப்படி உருக்கும்? அதாவது கைகளோட நரம்புகள் நடுங்க வைக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனா உள்ளத்தை எப்படி உருக்க வைக்கும் அப்படிங்கிற ஒரு சரித்திர வரலாற்றுகளோடு தான் ஆரம்பித்தது இஸ்லாம். அந்த உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய உள்ளம் அப்படி உருகி அப்படி என்ன இந்த வார்த்தை. இது வரைக்கும் நான் நிறைய கவிதைகளை கேட்டிருக்கேன், நிறைய அரபு வாசகங்களை கேட்டிருக்கேன், நிறைய அரபு நாடுகளுக்கு நான் பயணம் செஞ்சிருக்கிறேன். ஆனா இந்த மாதிரியான ஒரு வார்த்தை நான் கேட்டது இல்லையே என்கின்ற அடிப்படையில் அவருடைய உள்ளம் அல்லாஹு லா இலாஹ இல்லா அனா ஃபஅபுதுனி. நான் வணங்கக்கூடிய இந்த கடவுள்கள் எல்லாம் நான் தான் கடவுள்னு சொல்லி ஒரு வார்த்தையோட சொன்னது இல்லையே. அல்லாஹ் இந்த குர்ஆனை உருவாக்கி இறக்கியிருக்கிறேன் அல்லாஹ் அப்படிங்கிற அந்த வாசகம் நமக்கு எனக்கு ஏதோ ஒரு உணர்வு ஏற்படுதுன்னு சொல்லி நேரா ரசூலுல்லாஹ் போறாங்க, வழக்கம் கேட்கிறாங்க, கலிமா சொல்றாங்க, இஸ்லாத் மார்க்கத்துக்கு உள்ள வாராங்க.
வந்ததிலிருந்து மரணிக்கின்ற வரையிலும் அந்த குர்ஆனுடைய ஸ்பிரிட் அவருடைய உடம்புல ஓடிச்சு அப்படிங்கறத நம்ம வரலாற்று ரீதியாக பார்க்கணும். குர்ஆனுடைய அந்த ஸ்பிரிட் என்றைக்கு படிச்சு அந்த வாசகத்தினுடைய அந்த வாசகத்தை வாசிச்சு அவருடைய உள்ளத்தினுடைய கதவுகள் திறந்து இந்த திருமுறை அந்த குர்ஆன் உள்ள போச்சோ, அன்றிலிருந்து மரணிக்கின்ற வரையிலும் அந்த குர்ஆனுடைய ஸ்பிரிட் என்ன செஞ்ச அவருடைய வாழ்க்கையில முழுவதுமாக இருந்தது என்பதை நாம் இன்னைக்கு வரலாற்று ரீதியாக பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்கள் எந்த அளவுக்கு அவங்களுடைய உள்ளத்தை மாற்றியது அப்படிங்கிறது பாருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து குர்ஆன் ஓதிட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு நபர் வருவாரு, அவரு வெளியூர்ல இருந்து பயணத்துக்காண்டி வருவாரு, மக்காக்குள்ள வருவாரு. அப்ப மக்கா வாசகம் சொல்லுவாங்க, முகமதுன்னு சொல்லி ஒரு பைத்தியக்காரன் இருக்கான், அவன் ஒரு சில வாசகங்களை ஓதிக்கிட்டு இருக்கிறான், கவிதையை சூனிய மாதிரி ஓதிட்டு இருக்கான், அதை கேட்டுன்னு சொன்னா அவனுடைய உள்ள மாறிடும், அதனால காதுல பஞ்சு வச்சுட்டு போ அப்படின்னு சொல்லி காதல் என்ன செய்றாங்க, நல்லா அட்டச்சு வச்சுட்டு போறாங்க. ரசூலுல்லாஹ் உட்கார்ந்து ஓதிட்டு இருக்காங்க, இவர் இங்கிருந்து பாத்துட்டு இருக்காரு, இவர்தான் முகமதா, என்னதான் ஓதுறான்னு கேட்டுருமே. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அரபியனுடைய தலைமைத்துவத்துல வசிக்கக்கூடியவர்கள் தான் மக்கா வாசிகள். அவங்க அந்த அரபியனுடைய கவிதைகள் டைமாச்சா ஆர்வத்து தானே, அந்த நேரத்துல இப்படி இருக்குமா அப்படிங்கிற ஆச்சரியத்துல நினைச்சாங்க. அவங்க வந்து போய் லைட்டா காதுல இருந்து அப்படியே பஞ்சு எடுக்கிறாங்க. அந்த பஞ்சை எடுத்தா வன்னஜ்மி இதா ஹவா மா வல்ல ஸாஹிபுக்கும் வமா ஹவா வமா யூதீகு அனில் லஹவி. அந்த அந்த குர்ஆன் அந்த வன்னஜ்மி சூரா அத்தியாயம் ஆரம்பி, அந்த அத்தியாயத்துல நீங்க ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் நீங்க படிச்சீங்கன்னா ஹா 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 தான் முடியும். அது இடையில எந்த விதத்துல என்ன செய்ய மத்த வசனமும் முடியாது. இது ஒரு வித்தியாசமான கோணத்துல போகும். என்னன்னா இது ஒரு கவிதை, என்ன ஒரு அரபிய வாசகம், என்ன ஒரு அரபி இலக்கணம், இது என்ன ஒரு வித்தியாசமா இருக்குதுன்னு சொல்லி கேட்க ஆரம்பித்து இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்று குர்ஆனை அவர்கள் தங்கள் உள்ளத்திலே பதித்துக் கொண்டார்கள் அப்படிங்கிறது வரலாற்று ரீதியாக நான் பார்க்கிறோம். அப்போ குர்ஆன் வசனத்தை கேட்பதற்கும் குர்ஆன் வசனங்களை படிப்பதற்கும் அதை ஓதுவதற்கும் கூட இன்னைக்கு நம்மளால முடியல. அது ஓதுனாத்தான் குர்ஆனை படிக்க இன்ட்ரெஸ்ட் வரும். அந்த குர்ஆன் ஓதக்கூடிய அந்த வார்த்தைகளை கேட்டாதானே இன்னைக்கு நாம வந்து குர்ஆனை படிக்கணும், மற்ற விஷயங்களை தெரியணும் அப்படின்னு தெரியும். அது கூட இன்னைக்கு நம்மளால முடியல. ஏன்னா இந்த குர்ஆனில் நிச்சயமாக ஒரு பரக்கத்து இருக்கு, அதை மாற்றுக்கிறது கிடையாது. குர்ஆனை பொறுத்தவரையிலும் அதனுடைய வார்த்தைக்கு மட்டுமே ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்தை கரைக்கக்கூடிய அளவிற்கு ஒரு மாபெரும் சக்தி இந்த குர்ஆன்ல இருக்கு. அதனாலதான் குர்ஆனை அதிகமா கேளுங்க. நீங்க பாட்டு கேட்காதவங்க யாரும் கிடையாது, வீட்டுல சீரியல் பார்க்காதவங்க யாரும் கிடையாது, வீட்டுல படம் பார்க்காதவங்க யாரும் கிடையாது. ஆனா குர்ஆன் வசனத்தை கேட்காதவங்க யாரு இருக்கிறாங்கன்னா அப்படின்னு கேட்டா 1-2 பேர் மட்டும் தான் கைத்துக்கும். ஏன்னா குர்ஆன் வசனத்தை கேட்டாலே, குர்ஆன் வசனம் வந்து ஏதோ ஒரு ஆலிம்சா மட்டும் தான் பேசணும், பள்ளிவாசல மட்டும்தான் ஓடணும், ஏதோ கூட்டத்துல மட்டும் தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சடங்கு சம்பிரதாயமாக ஒதுக்கி வைத்து விட்டார். நிச்சயமாக ஒவ்வொரு வீடுகளையும் இந்த சிறந்த தோழன் என்ன செய்யணும், இந்த குர்ஆன் இருக்கணும். இல்லாத போது ஷைத்தானுடைய ஆதிக்கமும் ஜின்களுடைய ஆதிக்கமும் தான் என்ன செய்யும் அந்த இடத்துல இருக்கும் அப்படிங்கிறத நாம வரலாற்று ரீதியாக நம்ம பார்க்கலாம். ஏன்னா அல்லாஹ் யாரு வீட்டுல சூரத்துல் பக்கரா ஓதப்படுகிறதோ அந்த வீட்டுல இருந்து என்ன செஞ்சிருவான், ஷைத்தான் ஓடிடுவார். மாஷாஅல்லாஹ். அந்த அளவு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த குர்ஆனை என்ன செஞ்சிருக்கான், ஒரு மாபெரும் ஒரு சிறந்த ஒரு நன்மையும் பாக்கியத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விட்டிருக்கிறான். அதனால அன்பிற்குரியவர்களே, இந்த திருமறை அல் குர்ஆன்ல நிறைய சொல்ல நினைச்சேன், அது முடியல. இந்த திருமறை அல் குர்ஆனை பொறுத்தவரையிலும் நம்முடைய சிறந்த ஒரு தோழனாக நாம் ஆக்கி வச்சிருக்கோம். சந்தோஷமா இருந்தாலும் எடுத்து ஓதணும், கவலையாக இருந்தாலும் எடுத்து ஓதணும். அது நமக்கு ஏதாவது ஒரு வகையில் நமக்கு ஆறுதல் தரும். நமக்கு ஒரு மண்ணில் ஏதாவது ஒரு சந்தேகம் ஏற்பட்டிருக்கும், அந்த சந்தேகத்திற்குண்டான பதில் இதுல கிடைக்கும். நமக்கு ஒரு குழப்பத்தில் இருக்கும், அந்த குழப்பத்தை நம்முடைய உள்ளத்துல அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாங்க இல்லையா, அலா பி திக்ரில்லாஹி தத்மஇன்னல் குலூப். அல்லாஹ் குர்ஆன், நீங்கள் அல்லாஹ் உங்களுடைய உள்ளங்கள் அமைதி ஆகுவதெல்லாம் அல்லாஹ்வை நினைப்பதால் தான் நடக்கும். எப்படி நடக்கும் சொல்லுங்க பார்ப்போம். அல்லாஹ்வை நினைப்பதனால் உங்களுடைய உள்ளங்கள் என்ன செய்யும், அமைதியாக. அதுக்கு என்ன அர்த்தம், திக்ர் செய்யணும் எப்படி புரியல. அதாவது நம்ம ஒரு கஷ்டமான சூழ்நிலை, ஒரு சிரமமான சூழ்நிலை போது நம்ம அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் சுப்ஹானல்லாஹ் திக்ர் செய்யணுமா, திக்ர் செய்யணுமா? எப்படி அந்த வசனத்துக்கு நம்ம என்ன விளக்கம் சொல்ல முடியும்? அலா பி திக்ரில்லாஹி தத்மஇன்னல் குலூப். நீங்கள் அல்லாஹ்வை நினைத்து பார்த்தால் மட்டும்தான், அல்லாஹ்வை நீங்கள் உணர்ந்து பார்த்தால் மட்டும்தான். இது எல்லாமே அல்லாஹ்வுடைய வாசகம் தான். இது நம்ம இந்த மர்மையை பத்தி சொன்னாலும் கஷ்டத்தை பத்தி எல்லாத்துக்குமே அல்லாஹ்வுடைய வாசகம் தான். இதை நாம நினைத்து பார்த்தால் மட்டும்தான் நம்முடைய உள்ளங்கள் அமைதியாகும். அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்துல நம்ம நடக்கிறது, நடக்க போறது, இனிமே நடப்பது எல்லாமே யாரோட கையில இருக்கு, அல்லாஹ்வோட கையில இருக்கு. அப்படி உள்ள அடங்கிடும். ஒரு பெரிய பிரச்சனை வருது, வந்தா வந்துட்டு போட்டோம். ஒரு பெரிய கஷ்டம் வருது, வந்தா வந்துட்டு போட்டோம். ஒரு மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யம் இடிய போகுது, இருந்துட்டு போட்டு. இந்த ஊர்ல அழிய போகுது, அழிஞ்சு போட்டு. அல்லாஹ் நாட்டது நடக்க போகுது. இப்படி நினைச்சா நம்ம உள்ள ஏன் பதற போகுது? அதனாலதான் அல்லாஹ் திக்ரில்லாஹி தத்மஇன்னல் குலூப். அல்லாஹ்வை நீங்க நினைச்சு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாம இது எதுவுமே நடக்காது அப்படின்னு நீங்க நினைச்சு பாத்தீங்கன்னு சொன்னா உள்ளங்கள் அமைதியாயிடும். அதைத்தான் அல்லாஹ் இந்த குர்ஆன்ல வச்சிருக்கான். நம்முடைய உள்ளங்கள் அமைதியாகுவதற்குண்டான அத்தனை அம்சங்களும் இந்த குர்ஆன் அல்லாஹ் நினைச்சிருக்கிறான், வச்சிருக்கிறான். அதனால இந்த குர்ஆனை அவ்வப்போது நாம் எடுத்து ஓத பழக வேண்டும், அதை படிக்க பழகணும். ஓத தெரியாதவர்கள் ஓதுவதற்கு முயற்சி எடுக்கணும். இந்த திருமறை அந்த குர்ஆனுடைய வாசகங்களை நம்முடைய உள்ளத்துல மனசுல பதிய வைக்கணும். யாருடைய உள்ளத்துல குர்ஆனுடைய வசனங்கள் இல்லையோ அவர்கள் பாலடைந்த உள்ளங்களாக, பாலடைந்த வீடுகளுக்கு சமமானவர்கள் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. அதனால இந்த குர்ஆனை மரணம் செய்தவர்களாக, அதை எடுத்து படிக்கக்கூடியவர்களாக, அதை ஓதக்கூடியவர்களாக நாம் இருக்கணும். ஃபர்ஸ்ட் நாம் என்ன செய்யணும், ஓதணும், ஓத முயற்சிக்கணும். குர்ஆன் எனக்கு ஓத தெரியாதுன்னா தயவு செய்து ஏதாவது ஒரு ஆலிம் சாக்கிட்ட கையில கால விழுந்தாவது ஓத பழகும். ஓத பழகாம நம்ம என்ன செய்யக்கூடாது, இருக்கவே கூடாது.
நிச்சயமாக ஓத பழகணும். சில நபர்களுடைய சிந்தனையும் அவர்களுடைய இயல்பு ரீதியாக அவர்களுக்கு வர முடியலன்னு சொன்னா தர்ஜுமாவது என்ன செய்யணும், கண்டிப்பான முறையில படிக்கணும். குர்ஆனுடைய வசனங்கள் கிராத்து போட்டு அவ்வப்போது நம்ம என்ன செய்ய நாம கேட்கக்கூடியவர்களாக நாம் என்ன செய்யணும் இருக்கணும். அப்ப இந்த திருமறை அல் குர்ஆனை எல்லா வகையிலையுமே ஒரு சிறந்த ஒரு தோழனாக நாம் எடுத்துக்கொண்டோம் அப்படின்னு சொன்னா நிச்சயமாக இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் வெற்றி என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதனால குர்ஆனோடு அதிகமாக நாம் தொடர்பு வைத்துக் கொள்வோம், குர்ஆனை அதிகமாக மரணம் செய்வோம், குர்ஆனில் சொல்லப்படக்கூடிய விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்ன செய்வோம் கொண்டு வருவோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதை கேட்டோமோ அதன் அடிப்படையில் அமல் செய்வதற்கு அல்லாஹ் உங்களுக்கு எனக்கு முழுமையாக அருள் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.